வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கான ஒரு அங்கமாக கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி சென்றிருந்தார். இதன்போது குறித்த ரசாயன தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பு தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். பரந்தன் பகுதியில் ரசாயன வலயத்தை ஆரம்பிப்பதற்கு எமது வரவு செலவு திட்டத்தில் யோசனை உள்ளது. ஏனென்றால் முன்னர் இங்கொரு ரசாயன வலயம் ஒன்று இருந்துள்ளது. பரந்தன் ரசாயன உற்பத்தி என்பது இலங்கையை பொறுத்தவரை பிரசித்தி பெற்ற நிறுவனமாகும். ரசாயன உற்பத்தி தொழிற்சாலை பரந்தனில் உள்ளது என நாம் கல்வி கற்கும் காலத்திலேயே அறிந்திருந்தோம். ஆனால் இன்று இல்லை. இது முற்றாக வெற்றுக்காணியாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த வெற்று பூமியை மீண்டும் கட்டியெழுப்பும் முயல்வோம். இது தொடர்பில் புதிய முதலீட்டாளர்களை அழைக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்தே சில ரசாயனங்கள் இன்னமும் கொண்டு வரப்படுகின்றது. ஆனால் இந்த இடத்தை நாங்கள் அடையாளம் கண்டு இதனை அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இது வரவு செலவு திட்டத்தில் யோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிளிநொச்சி ஆனையிரவு உப்பு உற்பத்தி நிறுவனத்திற்கு சென்றிருந்த கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி உப்பு உற்பத்தியின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராய்ந்தார். இதன்போது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும, தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர். நாங்கள் காலாகாலமாக சொல்லிக் கொண்டுகின்ற வார்த்தை இலங்கை சூழ கடல் இருக்கின்றது, கடல் இருக்கின்றது, அந்த கடலிலே உப்பு இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அனைத்தையுமே இறக்குமதி செய்கின்ற ஒரு நிறுவனமாக அல்லது ஒரு தொழில்துறையாக மாறியிருக்கின்றது. இந்த நிலைமையிலிருந்து இதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கிளிநொச்சியின் மகிமையை மீண்டும் உயர்த்துகின்ற ஒரு செயற்திட்டமாகவே இந்த செயற்திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கும் உப்பு ஏற்றுமதி செய்கின்ற நாடாக மாறும் என்பது இப்பொழுது இதுகளை அவதானிக்கின்ற பொழுது எங்களுக்கு நன்கு புலப்படுகின்றது.